guys, welcome to Malar Lifestyle Vlog. இன்னைக்கு நாம வந்திருக்குது லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் பெங்களூர். இங்க வந்துட்டு இன்னைக்கு ரிபப்ளிக் டேக்காக 10 days ஃப்ளவர் ஷோ நடந்துட்டு இருக்கு. வாங்க உள்ள என்னென்ன ஃப்ளவர்ஸ் எப்படி எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். பெங்களூரில் இருக்கிற லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனில் வந்து வருஷத்தில் 2 தடவை ஃப்ளவர் ஷோ நடக்கும். அதாவது ரிபப்ளிக் டேக்கு ஜான்வரிலையும், ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஆகஸ்ட்லேயும் 2 தடவையும் 10 நாளைக்கு ஃப்ளவர் ஷோ நடக்குது. ரெகுலராக நடந்துட்டு தான் இருக்குது. இந்த தடவை ஜான்வரி 20th வந்து இந்த 2023 இந்த ஃப்ளவர் ஷோ நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் தான் வந்து சிஎம் வந்து இனாக்ரேட் பண்ணி இந்த மலர் கண்காட்சியை தொடங்கி வச்சுருக்காரு. நான் ஃபஸ்ட்டு டேவே வீடியோ எடுத்துட்டேன். செகண்ட் டே வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். இந்த என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு பெரியவங்களுக்கு 70 rupees, அதாவது வீக் டேஸில். வீக் எண்ட்ஸில் வந்து சாட்டர்டே சண்டே அப்புறம் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கும். அன்னைக்கும் வந்துட்டு 75 rupees, அதாவது 75 ரூபா பெரியவங்களுக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போது உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குன்னுட்டு. இந்த லால்பாக் ஃப்ளவர் ஷோக்கு வரவங்களுக்கான வெஹிக்கல் பார்க்கிங் வந்துட்டு ஜேசி ரோடில் இருக்கிற மயூரா ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற மாநகராட்சி பில்டிங்கில் இருக்குது. அப்புறமா சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டில் வெஹிக்கல் பார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் அல் அமீன் காலேஜ் கிரவுண்ட்ஸில் கூட பார்க்கிங் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபெசிலிட்டி அங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்கூல் பஸ்ஸஸ் அப்புறமா ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு அவங்களோட வெஹிக்கல்ஸ்க்கு செப்ரேட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு MH மரிகவுடா ஸ்மாரக பவனா இந்த இடத்துல வந்துட்டு இவங்க எல்லாம் பார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த டைமிங் வந்துட்டு மார்னிங் 9 o'clockலேருந்தே இந்த ஃப்ளவர் ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஃப்ளவர் ஷோ வந்து எப்போவுமே கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளவர் ஷோ ரொம்பவே அருமையாக இருந்தது. கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸோட ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொலம்பியா, நெதர்லாண்ட்ஸ், கென்யா, இஸ்ரேல், ஆஸ்திரேலியா சேர்ந்த மாதிரி மொத்தம் 11 கண்ட்ரீஸ்லேருந்து தர வச்சுருக்கிற ஃப்ளவர்ஸை இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, ஆந்திரா, சிக்கிம், கேரளா அப்புறம் மகாராஷ்டிராவில் இருக்கிற 5 மாநிலங்களில் இருக்கிற விதவிதமான ஃப்ளவர்ஸு அப்புறம் கூடவே பிளான்ஸ் கூட டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ண வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளவர் ஷோவில் மொத்தம் 30,000க்கும் மேற்பட்ட விதவிதமான பூக்களும் அதோட டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் கூட இந்த இடத்துல கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குது. நான் லாஸ்ட் டைம் கூட இண்டிபெண்டன்ஸ் டேக்காக வீடியோ எடுத்திருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு இங்கே இந்த ஃப்ளவர்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்காக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கல. பட் இந்த தடவை வந்துட்டு ஒரு சில செகண்ட்ஸ் கேப்லேயே வந்துட்டு வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த கிளாஸ் ஹவுஸை சுற்றி வச்சுருந்தாங்க. அப்போது வீடியோ எடுக்கும்போது கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளியராக வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங்கிள் ஆகிற வாட்டர்னால் வந்துட்டு எனக்கு ரொம்ப கிளியாரிட்டி கொடுக்க முடியல. இந்த வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் ஆகிறதுனால கேமராவில் அங்கங்கே வந்துட்டு கொஞ்சம் கிளியாரிட்டி இல்லாமல் இருந்தது. இந்த பர்டிகுலர் எக்ஸிபிஷன் வந்துட்டு பெங்களூரை பெருமைப்படுத்துகிற விதமாக தான் எடுத்திருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு பெங்களூர் ரொம்பவே பேர் போனது. முக்கியமாக இந்த மிடில் வந்துட்டு ராக்கெட்ஸ் இருக்கிற மாதிரியும், கீழெல்லாம் வந்துட்டு காடுமல்லேஸ்வரா கோயில், அப்புறமா வந்துட்டு இந்த கிளாஸ் ஹவுஸில் என்ட்ரிலேயே வந்துட்டு கெம்பேகவுடா அவர்களுடைய சின்ன சிலை ஒன்று வச்சுருக்காங்க. பெங்களூரில் கெம்பேகவுடா என்னென்னலாம் கட்டியிருக்காரு, அவர் என்னென்ன முக்கியத்துவத்தை பெங்களூருக்கு கொடுத்துருக்குறாருன்றதை பற்றியும் இந்த ஃப்ளவர் ஷோக்கு பின்னாடி வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் பெங்களூரோட ஹிஸ்ட்ரியும் இங்கே இருக்குது. காடுமல்லேஸ்வரா கோயில் வந்து 600 வருஷத்துக்கு பழமையானது. அதே மாதிரி வேறு என்னென்னலாம் இங்கே இருக்குதுன்னுட்டு இந்த ஃப்ளவர் ஷோவோட சைட்ஸில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பொறுமையாக படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். டைமிங் வந்துட்டு இவ்வளோ நேரத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி, இந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி எல்லாம் கிடையாது. நான் முதல் நாளே போனதுனால இங்கே க்ரௌட் ரொம்பவே கம்மியாக இருந்தது. வீக்கெண்ட்ஸ்லேயும் அப்புறம் முக்கியமாக 26th ரொம்பவே க்ரௌடாக இருக்கும். முடிஞ்சவங்க வந்து முன்னவே போய் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன் இல்லையா, இது வந்துட்டு ஒரு வெஜிடபிள்ஸ், முக்கியமாக வந்துட்டு மரத்தில் வெளியிற பாக்கு கொட்டை மாதிரியானதெல்லாம் இந்த டோமில் கவர் பண்ணியிருந்தாங்க. அந்த டவர் மாதிரியான இடத்துல வந்துட்டு நிறையவே வந்துட்டு விதவிதமான காய்கள் வந்து தொங்கியிருந்தது. எல்லாமே கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப லாங்காகவும் பெரிய சைஸ்லேயும் நம்ம வந்து பார்க்க முடியாதது ரொம்ப ரேரான வெஜிடபிள்ஸு, மரத்தில் விளையக்கூடிய கொட்டை வகைகள் வெஜிடபிள்ஸ் கிடையாதது, அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது அந்த டவர் வந்து 2 இடத்துல இருந்தது, ஒரே இடத்துல இல்லை. லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று கிளாஸ் ஹவுஸில் வச்சுருந்தாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது.
பர்டிகுலர் டிஸ்பிளே பார்த்தோம்னா ஹெப்பாலை பற்றி கொடுத்துருக்காங்க. பெங்களூர் ஹெப்பால் ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஹெப்பாலில் வந்துட்டு 1300 வருஷத்துக்கு முன்னாடியே ராஷ்டிரகூடர்கள் வந்து இந்த இடத்த அழிக்கணும்னு நினைக்கும் போது கித்தையான்ற ஒரு வீரர் வந்து அவரை எதிர்த்து போராடி வீரமரணம் அடைஞ்சதாக குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு பேகூருன்ற இடத்துல கிடைக்கிற கல்வெட்டு. இது வந்துட்டு 1100 வருஷத்துக்கு முன்னாடியே பெங்களூர் இருந்திருக்குன்றதுக்கான ஒரு ஆதாரமாக இதை எடுத்துக்கலாம். இது வந்து புட்டனபதி அப்புறம் அவர் வீட்டு மருமகனான பெர்வோன் ஷெட்டி இவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த இடத்துல கல்வெட்டு அமைச்சிருக்காங்க. இதுக்கான ஆதாரம் தான் இப்போ நம்ம பார்த்தோம். பெங்களூரில் வந்து எப்பத்துலேருந்து அரசியல் ஆரம்பமாச்சுன்றதுக்காக 2 வெவ்வேறு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம முழுசாக படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பர்டிகுலர் கல்வெட்டு வந்து பெங்களூருவை வெங்கலூரு அப்படின்ட்டு தமிழில் எழுதியிருக்கிற கல்வெட்டு இது. இது வந்து 750 வருட பழமை வாய்ந்த இந்த கல்வெட்டு வந்துட்டு பட்டந்தூரு ஏரி அப்படின்ற இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திற்கு. இது வந்து மடிவாளாவில் இருக்குது. இது இப்போதைக்கு வந்துட்டு தாவரேக்கேரே மடிவாளா பிடிஎம் லேஅவுட் இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் வந்துட்டு தமிழ் கல்வெட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெங்களூரை பெருமைப்படுத்துகிற விதமாக வச்சுக்கப்பட்டிருக்கிற இந்த மலர் கண்காட்சியில் வந்துட்டு திப்பு சுல்தான் அப்புறம் நால்வடி கிருஷ்ணராஜ ஒடையர் கொடுத்துருக்குற கிஃப்ட்ஸை பற்றி பெங்களூருக்கு, அப்புறம் கெம்பேகவுடா வந்துட்டு சிறைக்கு போயின விஷயங்கள், அப்புறம் அவர் என்னென்ன வந்துட்டு பெங்களூரில் அமைக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் உருவாக்குனது என்னென்னன்றதை பற்றி எல்லாம் கூட இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் பொறுமையாக படித்து பார்க்கணுன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். அந்த அளவுக்கு இங்கே வந்து பெங்களூரோட சிறப்பை வந்துட்டு பெருமையாக எழுதியிருக்காங்க. டைம் இருக்கிறவங்க பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம். இந்த ஃப்ளவர் ஷோலேருந்து வெளிநாட்டிலேருந்து தர வைக்கப்பட்டிருக்கிற முக்கியமான ஃப்ளவர்ஸ் டோம், அப்புறமா வந்துட்டு டார்ஜிலிங் ஆர்கிட்ஸு, ரேர் ஃப்ளவர்ஸு, ட்ரீஸு, அப்புறம் இண்டோ அமெரிக்கன் ஹைப்ரிட்ஸ், இந்த மாதிரி விதவிதமான ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதோடு வந்துட்டு இங்கே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்துட்டு தென்னை ஓலையை பயன்படுத்தி விதவிதமான பொருட்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா விதவிதமான பேர்ட்ஸு, அப்புறமா ஹேட்ஸு, தொட்டில், அப்புறமா வந்துட்டு அந்த தொட்டிலுக்குள்ளே ஒரு குழந்தை பொம்மையை வச்சுட்டு அதில் வந்துட்டு சேவ் கேர்ள் சைல்டுன்னு போட்டிருந்தாங்க. மிடில் வந்துட்டு நம்ம பெங்களூருன்னு எழுதி வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இந்த இடத்துல நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு லேடிக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸையே வந்து இந்த தென்னை மட்டையிலேயே பின்னி செய்யப்பட்டிருந்தது. இது வந்துட்டு ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருந்தது. நிறைய பேர் வந்து இங்கே செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது இது.
லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் வந்து இந்த தடவை 10லேருந்து 15 லட்சம் பேர் வந்து இந்த ஃப்ளவர் ஷோவை பார்க்குவாங்கன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் வந்து 30th ஜான்வரி. அது வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்கும். இது வந்துட்டு என்னதான் வீடியோவில் பார்த்தாலும் நம்ம டைரெக்டாக பார்க்குற அளவுக்கு ஒரு ரசித்து பார்க்குறதோ அதோட ஃபீல் பண்ணுறதோ வந்து ரொம்பவே அலாதியானது. நீங்கள் டைரெக்டாக போய் பார்க்கும்போது அதோட சுகமே தனி தான். நீங்களும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. 30th வரைக்கும் தான் இந்த எக்ஸிபிஷன் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த டிஸ்பிளே வந்துட்டு பெங்களூர் வந்துட்டு வறட்சி காலத்தில் எப்படியெல்லாம் அவஸ்தைப்பட்டாங்கன்றதை பற்றியும் இந்த டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. ஒரு சாங் பாட என்ன பாட்டு? லால்பாக் முழுக்க சுற்றி பார்க்குறதா இருந்தால் காலையிலேயே வந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடணும். அப்போ தான் ஈவினிங் வரைக்கும் பார்க்க முடியும். ஜஸ்ட் கிளாஸ் ஹவுஸில் இருக்கிற ஃப்ளவர் ஷோவும் அதை சுற்றி இருக்கிற டெக்கரேஷன்ஸ் மட்டும் பார்க்கணுன்னா ஒரு 2 hours இருந்தால் போதும். உள்ளே இருக்கிற டிஸ்பிளே எல்லாம் படிக்கணும், இந்த பெங்களூரை பற்றியெல்லாம் படிக்கணுன்னா ஒரு 3 hours கூட ஆகலாம். அப்புறம் இந்த எக்ஸிபிஷன் கிளாஸ் ஹவுஸ் விட்டு வெளியே வரும்போது வந்துட்டு இங்கே நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நேற்று தான் ஃபஸ்ட் டேன்றதுனால கொஞ்சம் ஸ்டால்ஸ் கம்மியாக இருந்தது. இன்னையிலேருந்து எல்லா ஸ்டால்ஸும் போட்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில ஸ்டால்ஸ் மட்டும் தான் நேற்று இருந்தது. இன்றைக்கி எல்லா ஸ்டால்ஸும் போட்டுடுவாங்க. இன்னிலேருந்து போய் பார்க்குறவங்க ஸ்டால்ஸில் கூட ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட்டெல்லாம் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும். அதுவும் டிஃப்ரெண்ட்டான இந்த சென்னப்பட்னா டாய்ஸு, அப்புறம் ஹேண்ட் கிராஃப்டட் பேக்ஸு, அப்புறம் ஹேண்ட் கிராஃப்டட் ப்ராடக்ட்ஸ், அது மட் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் எல்லாம் இந்த இடத்துல கிடைக்கும். தேவைப்பட்டதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மலர் லைஃப் ஸ்டைல் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அதோட நிலாசப் ரெசிபிஸ் கூட எங்கள் சேனல் தான். அந்த சேனலுக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.